தமிழ்நாட்டில் ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம், ஜூன் 9ஆம் தேதி இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. ஜூன் 10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் புதுவையிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 11ஆம் தேதி கடலூர், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணித்திருக்கிறது. 12ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், 13ஆம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என்றும், ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் கணித்துள்ளது. பக்ரீத் மற்றும் வார விடுமுறை ஒட்டி சுற்றுலா தலங்களில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. கடந்த வாரம் கனமழையால் வெறிச்சோடி காணப்பட்ட உதகை தாவரவியல் பூங்காவில் தற்போது சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. மலர் மாடம், கண்ணாடி மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள வண்ண வண்ண மலர்களை கண்டுகளித்த பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். கிட்ஸோட வெக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கிட்ஸ்க்கு லாஸ்ட் வீக்கே ஸ்கூல் திறந்துருச்சு. பட் ஸ்டில் இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணி வந்திருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. கிட்ஸ் எல்லாம் வெக்கேஷனுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி சில் கிளைமேட் தான் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதே மாதிரி நல்லா இருக்குது கிளைமேட்டு. இதேபோன்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலும் வார விடுமுறையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். சில்லென்று ஆர்ப்பரித்து கொட்டிய தண்ணீரில் பொதுமக்கள் குடும்பத்துடன் ஆனந்த குளியலிட்டனர். குற்றாலத்தில் தண்ணி அதிகமாக நல்லா வருது. நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃபேமிலியோட. பக்ரீத்னால நல்ல கூட்டமாக இருக்கிறதுனால நல்லா என்ஜாய் பண்ணணும் ஃபேமிலியோட. திமுக உறுப்பினர் சேர்க்கையில் புது வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கடமைக்கு உறுப்பினர்களை சேர்க்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அதனை எதிர்கொள்ள ஆளுங்கட்சியாக இருக்கும் திமுக முன்கூட்டியே தயாராகி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கடந்த 1ஆம் தேதி மதுரையில் திமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் புதிய உறுப்பினர் சேர்க்கை முன்னெடுக்க வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை திமுக மாவட்ட செயலாளர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது ஒவ்வொரு பூத்திலும் 30 விழுக்காடு வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்றும், அதில் இளம் வாக்காளர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். உறுப்பினர் சேர்க்கையின் போது வாக்காளர்கள் முன்வைக்கக்கூடிய குறைகளை கேட்டுக்கொண்டு அதற்கு பொறுமையுடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுகவின் திட்டங்களை மக்களிடம் விளக்கி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனையுடன் நடந்தேறியதாக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களை சந்திக்க புறப்படும் திமுக நிர்வாகிகளின் ஒவ்வொரு நகர்வும் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2026ஆம் ஆண்டிற்கான தேர்தல் பரப்புரையை தற்போதே தொடங்கும் விதமாக மக்களை சந்திக்க திமுக நிர்வாகிகள் புறப்பட இருப்பதாகவும் தனது பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பரபரப்பான அரசியல் சூழலுக்கிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு இன்று வருகை தர இருக்கும் நிலையில் அதற்கான முன்னேற்பாடுகளில் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு சரியாக இன்னும் ஓராண்டே இருக்கும் நிலையில் பாஜகவில் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவதற்காக இன்று இரவு 9 மணிக்கு அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வர இருக்கிறார். நாளை பாஜக உயர்மட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்த இருக்கும் அவர் அதன் பிறகு கூட்டணி கட்சியினரை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நாளை மாலை 4 மணி அளவில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறும் மாநில நிர்வாகிகள் உடனான சந்திப்பு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கும் நிலையில் 15,000 நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்றும், மதுரையில் கடந்த வாரம் திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்தியிருந்த நிலையில் பாஜகவும் தற்போது கூட்டத்தை நடத்துவது கவனம் பெற்றிருக்கிறது. அதேபோல பாஜக மாநில தலைவராக நைனா நாகேந்திரன் பொறுப்பேற்ற பின்னர் முதல் முறையாக அமித்ஷா தமிழகம் வருவதால் இது பேசுபொருளாகியிருக்கிறது.
தென் தமிழகத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு வங்கி சற்று உயர்ந்த நிலையில் அதனை மேலும் நீட்டிப்பதில் பாஜக கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. கூட்டணிக்கு பாஜக இதுவரை அழைப்பு விடுக்கவில்லை என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். பாஜக அழைப்பு வந்திருக்கா மறுபடியும் உங்களை வந்து பார்க்க சொல்லி 26 தேர்தல் எப்ப கூட்டணி கொடுத்த நிலைப்பாடு பாமக எடுக்க போகுது சார்? 9 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு. பேசுதான் பண்ண முடியும். தொடர்ந்து பேசிய ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணியை சந்திக்க வாய்ப்பில்லை என்றார். நாளைக்கு அமித்ஷா வராரு. அமித்ஷா போன தடவை வரும் பொழுது அதிமுக கூட்டணி உறுதி செஞ்சிருந்தாங்க. இப்ப வராரு. பாமக கூட்டணிக்கு ஏதோ வாய்ப்பு இருக்குமா? தெரியாது. அன்புமணியை சந்திக்க வாய்ப்பு இருக்காங்க. சென்னைக்கு வந்திருக்கீங்க. முகுந்தன் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டாரு. மீண்டும் ஏதேனும் பொறுப்புகளுக்கான வாய்ப்பு இருக்குமா? பொறுப்புகள் நிறைய இருக்குது. அவர் விரும்பல, எந்த பொறுப்புகள் வரணும்னு விரும்பல. அவரு ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதில் தான் ஆர்வமா இருக்காரு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று திமுக தலைமை செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் விமர்சித்திருக்கிறார். நமது செய்தியாளர் தமிழரசிக்கு அவர் அளித்த பேட்டியில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிரச்சனையை ஏற்படுத்தவே மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை பாஜக நடத்துவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் விமர்சித்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. அது அவர் எதையாவது சொல்லணும், திமுகவை திட்ட வேண்டும் என்பது அப்படி செய்தால்தான் நம்மை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று கருதுகிறார். அவருடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் அதிமுக பாஜகவின் அடிமைகளாக இருந்தார்கள். இப்பொழுது கூட பாஜகவின் அடிமைகளாக அவர்கள் தொடர்கிறார்கள். மாநில அரசின் உரிமைகளை பறித்து கொள்ளும் பொழுது கூட அவருடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை ஆதரித்து பேசுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பேச்சையெல்லாம் மக்கள் நம்ப மாட்டார்கள். மக்கள் எடப்பாடி பேசினாலே அவர் ஒரு அடிமையாகத்தான் பேசுகிறார் என்பது மக்களுக்கு, பாஜகவின் அடிமையாக பேசுகிறார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். அதே போல மதுரையில் நடக்கக்கூடிய இந்த முருகன் மாநாடு பாக்குறீங்க, அதுக்கு நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு. உங்களுடைய பதில்? முருகன் தமிழ் கடவுள். அமித்ஷா எதற்கு வந்து இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார் என்று எனக்கு தெரியாது. முருகன் அசைவ கடவுள். அவர் குறவர் இனத்தைச் சேர்ந்தவர். முருகனுடைய வரலாறு கூட தெரியாதவர்கள் முருகன் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேடிக்கை. முருகன் தமிழ் கடவுள், தமிழ் பண்பாட்டின்படி நடக்கிற கடவுள். அந்த வகையில் இவர்கள் ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்ப வேண்டும் என்பதற்காக இந்த முருகன் மாநாட்டை அவர்கள் நடத்துகிறார்கள். அங்கே உள்ள மக்களே நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நீங்கள் குறுக்கிடாதீர்கள் என்று சொன்ன பிறகும் கூட இவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள். பெங்களூரு கூட்ட நெரிசலில்